Taste the Daily. கோவை சிவானந்தா காலனியில் கழிவுநீர் கால்வாயை தூர்வாரி சாலையை மூடியதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். ஸ்மார்ட் சிட்டியான கோவையில் பழுதடைந்த சாலைகளை சரி செய்யாமலும் அடிப்படை வசதிகளை பராமரிக்காமலும் விடியா மாநகராட்சி அதிகாரிகள் அலட்சியமாக செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த நிலையில் சிவானந்தா காலனி சுபாத்தம்மாள் வீதி இணைப்பு சாலையில் கழிவுநீர் கால்வாயை தூர்வாரி கழிவுகளை சாலையிலேயே கொட்டியதால் வீதியில் நடக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. சாலை இருந்தும் வழி இல்லாமல் செய்த விடியா மாநகராட்சியின் அலட்சிய போக்கால் மக்கள் சிரமமடைந்துள்ளனர். செய்யும் பணிகளை மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தாத வகையில் மேற்கொள்ள விடியா திமுக அரசின் மாநகராட்சி அதிகாரிகளுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டத்தில் கடந்த ஒரு வாரத்தில் 107 பேர் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 3 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பும் ஏற்பட்டுள்ளது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் 59 பேர் உள்நோயாளிகளாக காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். 48 பேர் வெளிநோயாளிகளாக வீடுகளில் தங்கி காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் விடியா திமுக அரசு அதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காமல் மெத்தனமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் தொடர்ந்து 3வது நாளாக மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பூம்புகாரில் இருந்து கடந்த 21ஆம் தேதி செல்லத்துறை என்பவருக்கு சொந்தமான படகில் மீன்பிடிக்க சென்ற 37 மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்தது. இலங்கை கடற்படையின் இந்த அராஜகத்தை கண்டித்து மீனவர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் 500 பைபர் படகுகள் 100 விசைப்படகுகள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்லாமல் பூம்புகார் துறைமுகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. கைது செய்யப்பட்ட மீனவர்களை படகுகளுடன் விடுவிக்கும் வரை தங்களின் வேலை நிறுத்தம் தொடரும் என பூம்புகார் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். விடியா ஆட்சியில் மீனவர்களின் வாழ்வாதாரமும் உயிர் பாதுகாப்பும் கேள்விக்குறியாக இருப்பது பலரையும் வேதனைக்கு உள்ளாக்கியுள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 2 மாதங்களாக ஊதியம் வழங்காததால் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த சில மாதங்களாகவே நிதி நெருக்கடியால் பல்வேறு சிக்கல்களை சந்தித்துள்ள மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஊதியம் வழங்காமல் உள்ளது. இதன் காரணமாக ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் 18வது நாளாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வேலை நேரத்துக்கு முன்பு வேலை நேரத்துக்கு பின்பும் தினந்தோறும் தொடர் போராட்டத்தை மேற்கொள்ளவும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக ஆசிரியர்களும் ஊழியர்களும் முடிவு செய்துள்ளனர். தேவைப்படும் பட்சத்தில் இரவு முழுக்க உள்ளிருப்பு போராட்டம் செய்ய போவதாகவும் தெரிவித்துள்ளனர். விடிய ஆட்சியில் கல்லூரி ஆசிரியர்களுக்கே ஊதியம் வழங்காத அவலம் பலரையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. 2 மாத காலமாக ஆசிரியர்கள், அலுவலர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு ஊதியம் வழங்கப்படாமல் மிகவும் மனவேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தமிழக அரசும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக நிர்வாகமும் உடனே தலையிட்டு எங்களுக்கு ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் பா. சிவந்தி ஆதித்தனாரின் 89வது பிறந்த நாளை ஒட்டி அவரது சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் SP சண்முகநாதன் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். திருச்செந்தூர் வீரபாண்டியன் பட்டினத்தில் பத்மஸ்ரீ பா. சிவந்தி ஆதித்தனாரின் 89வது பிறந்த நாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதையொட்டி திருச்செந்தூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழக செயலாளருமான SP சண்முகநாதன் பா. சிவந்தி ஆதித்தனாரின் சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்தார். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் பங்கேற்றனர். கடந்த 2020ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில்தான் டாக்டர் பா. சிவந்தி ஆதித்தனாருக்கு திருச்செந்தூரில் மணிமண்டபம் அமைத்து அதில் அவரது முழு திருவுருவ சிலை அமைத்து அதனை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K. பழனிசாமி அவர்கள் திறந்து வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.